நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டுருக்கு. அதே சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த அப்டேட் தான் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு. ஸோ எந்த 3 அப்டேட் ரூமராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, எந்த அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங், எந்த 3 அப்டேட் வந்து ரூமராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ முதல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நம்ம ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் எடுக்கப்படல. மேபி அந்த கன்வர்ஷனில் கொஞ்சம் குவாலிட்டி வேணால் கூடலாமே தவிர உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம ஜனநாயகன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் என்ன தான் படத்தை ரிலீஸ் பண்ணாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த வித சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. பிகாஸ் உங்களுக்கு டிசம்பர் வந்து அவதார் 3 வந்து வருது, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் ஓவர்சீஸ்லேருந்து ஆக்குபை பண்ணிடும். ஈவன் இந்தியாவிலேயும் அந்த படம் தான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் ஓடப்போகுது. ஸோ இதன் காரணமாக ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ஐமேக்ஸில் கம்மியான ஸ்க்ரீனில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் ஐமேக்ஸில் கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. ஸோ இரண்டாவது ரூமர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம செகண்ட் சிங்கிள். ஸோ செகண்ட் சிங்கிள் அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது ரூமராக பார்த்திங்கன்னா டீசர் அப்டேட். ஸோ இந்த 3 இதில் ஃபஸ்ட்டு எந்த அப்டேட் வந்து வரும்னா, ஃபஸ்ட்டு ஐமேக்ஸ் அப்டேட் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு போஸ்டர் மூலிமா தரமாக இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு செகண்ட் சிங்கிள் வந்தாலும் ஓகே தான், டீசர் வந்தாலும் ஓகே தான். பட் மோஸ்ட் ப்ராபபிளி ஜனநாயகன் படம் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு போஸ்டர் மூலிமா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் சிங்கிள் அப்டேட் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாட்டர்டே இல்லை சண்டே அப்டேட் அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி திருவிழா, அதாவது டிசம்பர் 27 ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து செகண்ட் சிங்கிள் டீசர் அப்படிங்கிறது 100% ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை தளபதி திருவிழா அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இந்த அப்டேட்லாம் வரல அப்படின்னா, ஏன்டா அப்டேட் வரல அப்படின்னு டிசம்பர் 27 நம்ம சேனல் கீழே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கேவிஎன் ப்ரொடக்ஷன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் நான் தைரியமாக இந்த சவால் வந்து விடுறேன். ஸோ அதனால் ஒரு 10 நாள் இல்லை 12 நாளுக்குள்ளே உங்களுக்கு செகண்ட் சிங்கிளும் டீசரும் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.